ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம சன்ஃப்ளவர் லேண்டோட பேசிக்ஸ் தான் பார்ட்டாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 1. நீங்கள் வந்து அட்வான்ஸ் லெவல் பிளேயராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ சன்ஃப்ளவர் லேண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபார்மிங் கேமு. இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது, இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம்னா மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே ப்ளே நவ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதான் வந்து உங்களோட ஃபார்ம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டமாக நீங்கள் அப்கிரேட் பண்ணி இந்த மாதிரி பெருசாக கொண்டு வரணும். ஸோ இது முடிஞ்சோடனே அடுத்த லெவல் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பீட்டல் ஐஸ்லாண்டு, டெசர்ட் ஐஸ்லாண்டு, வல்கனோ ஐஸ்லாண்ட், இந்த 3 ஸ்டேஜில் தான் வந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பீட்டல் ஐஸ்லாண்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு தான். ஸோ 50% டேக்ஸ் போடுறதுனால. டெசர்ட் ஐஸ்லாண்டு, வல்கனோ ஐஸ்லாண்ட், இந்த 2 ஐஸ்லாண்டு லெவலுக்கு நீங்கள் ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஸ்லோவாக தான் இருக்கும், மணி ஏர்னிங்ஸை வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக வந்து லாங் டேர்மாக வந்து இதில் மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பேசிக்ஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு எது எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து வருவோம். ஸோ இந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பம்கின். இதோட லெவல், இந்த கேமோட ப்ளே பண்ணுற கேரக்டரோட லெவலை வந்து பார்த்திங்கன்னா 47. அந்த கேரக்டரோடது. இதோட வந்து வேரபிள்ஸ் எக்யூப்பில் போயிட்டிங்கன்னா அதோட பேண்ட்டு, சட்டை, கையில் வச்சுருக்கிறது, தலையில் மாட்டிருக்கிறது, கண்ணுக்கு கண்ணாடி, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது வந்து சும்மா வெட்டியானதும் சிலது இருக்கும், சிலது வந்து பவரும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் தூண்டில் இருக்குது, 10% சான்ஸ் ஃபார் +1 ஃபிஷ் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் மீன் பிடிக்கும்போது 10% சான்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு மீன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட பவர். ஸோ இதை நீங்கள் வந்து இந்த வேரபிள்ஸில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம பார்ப்போம். அதுபோல் வந்து நிறைய இதோட ட்ரெஸ்ஸு இந்த இதுக்கெலாம் வந்து சிலது வந்து உங்களுக்கு பவரும் இருக்குது, பவர் இல்லாமலும் இருக்குது. ஸோ இந்த கேரக்டரு இதோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா 47. இதுக்கு வந்து லெவல் வந்து நீங்கள் வந்து இதுக்கு ஃபுட்டு ஃபீட் பண்ணுறது மூலமாக இதோட வந்து லெவல் ஏறும். ஓகேங்களா? ஸோ இதோட டேப் வந்து எக்யூப்மெண்ட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கில் பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு ஃபுட் ஃபீட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து இந்த லெவல் இது 47ன்னு பார்த்தீங்களா? ஸோ 47க்கு 47 பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் இந்த கிராப்ஸ் அப்படிங்கிறதுல இந்த பாயிண்ட்டை போட்டிங்க அப்படின்னாக்கா ஸோ -5% பிளாட்ஸ் கிராப் க்ரோத் டைம் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒரு 100 நிமிஷம் ஆகுது ஒரு கிராப்ஸ் வளர்கிறதுக்கு அப்படின்னும் போது அதில் வந்து 5 நிமிஷத்தை குறைச்சிக்கணும். 95 நிமிஷம் தான் ஆகும் அந்த கிராப்ஸ் வளர்கிறதுக்கு. இதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம போட்டு இதை கிளைம் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்கில் பாயிண்ட் அப்படிங்கிறது இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதில் இருக்கிறது இதுதான் இன்ஃபோவில் வந்து இந்த கேரக்டரு, இந்த கேரக்டரோட லெவலு, ஸோ நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போகிறதுக்கு இது எத்தனை எக்ஸ்பி தேவை அப்படிங்கிறது. அடுத்த டேபில் வந்து பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட், இதுக்கான வேரபிள்ஸ், இதை நம்ம பை பண்ணலாம், சிலது கிராஃப்ட் பண்ணலாம், சிலது வந்து காம்படிஷனில் கிடைக்கும், சிலதுக்கெலாம் வந்து பவர் இருக்கும், சிலது சும்மா பவர் எதுவுமே இருக்காது. அடுத்து வந்து ஸ்கில் பாயிண்ட்டு. ஸோ இந்த இன்ஃபோலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலு எக்ஸ்பி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெப்டியூஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு குறைந்தபட்சம் 350 ரெப்டியூஷன் பாயிண்ட் வந்து வேணும் நீங்கள் விளைவிக்கிற கிராப்ஸ் எல்லாம் வந்து செல் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில். ஓகேங்களா? அதுதான் இது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ அன்வேல்யூபிள் ஆகிடுச்சு. இப்போ வந்து விஐபி இந்த கேம் ப்ளே பண்ணுறதுக்கு விஐபி அசீஸ் அப்படிங்கிற 1 மாதம், 3 மாதம், 1 வருஷம் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த விஐபி அசீஸ் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு 600 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அது வந்து எடுக்க வேண்டியது கட்டாயம் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த ஸ்கில் பாயிண்ட்டை பற்றி நம்ம நோட் பண்ணுறது வேஸ்ட்டு. அது வந்து நீங்கள் பார்த்துங்க. அடுத்து ஏர்ன் பாயிண்ட்ஸ், இது எப்படிலாம் ஸ்கில் பாயிண்ட்டு கிடைக்குது அப்படின்றத போட்டுக்கிறாங்க. ஸோ இது கைடன்ஸ் வந்திருக்கு இதில். ஓகேங்களா? அடுத்து அச்சீவ்மெண்ட்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய மரத்தை வெட்டினீங்கன்னா அதை போல் நிறைய கிராப்ஸு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அறுவடை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில வந்து ரிவார்டு வந்து கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சூப்பர் ஸ்டார், ஆர்வஸ்ட் சன்ஃப்ளவர் 1,00,000 முறை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கிளைம்னு காட்டும். இந்த சன்ஃப்ளவர் பேர் அப்படிங்கிற இந்த பொம்மை வந்து கிடைக்கும். வாங்கி அப்படியே ஓரமாக வச்சுக்க வேண்டியதான். நம்ம வீட்டில் நிறைய பொம்மைங்க சின்ன பிள்ளை வாங்கிட்டு வந்து ஒரு வாரமாக வச்சுருங்க, 2 நாளைக்கு விளையாடிட்டு அதுக்கப்புறம் அது யூஸே கிடையாது. ஸோ அது போல் தான் சிலது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கிடைக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்பெண்ட் 10 ஃப்ளவர் டோக்கன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் கேக் 5 கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம இதை கம்ப்ளீட் ஆகும். நாம் கம்ப்ளீட் பண்ணோம்னா அதே நம்ம கேம் விளையாடிட்டே இருந்தால் அப்படியே கம்ப்ளீட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 கேக்கை வாங்கி நம்ம இந்த பம்கின் கொடுத்தோம்னா அது சாப்பிட்டு அதுக்கு எக்ஸ்பி கிடைக்கும். சிலது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சிலது வாங்கி அப்படி ஓரமாக வச்சிடலாம், வேஸ்ட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதுதான் வந்து இந்த டேபிளில் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 3 இது தான் லெவலு, ரெப்டியூஷன் பாயிண்ட்டு. அந்த ரெப்டியூஷன் பாயிண்ட் டீட்டெயில் எல்லாமே இப்போ வேஸ்ட்டு. விஐபி எடுத்திங்கன்னா 600
ரெப்டிஷன் பாயிண்ட் கிடச்சிடும். விஐபி எடுக்க வேண்டியது கட்டாயமாகிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கு மேலே அதில் டீட்டெயில் இல்லை. பவர் ஸ்கில் அடுத்து இந்த இடையில் பவர் ஸ்கில் மட்டும் இது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்கில் பாயிண்ட்டில் வந்து இந்த பவர் ஸ்கில் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஸ்கில் பாயிண்ட்டில் இப்போ ட்ரீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்குது பவர் ஸ்கில் எபிலிட்டி டு மேக் ஆல் ட்ரீஸ் இன்ஸ்டன்ட்லி க்ரோத். இப்போ அந்த மரம் வளர்கிறதுக்கு 1 மணி நேரம், 1.25 மணி நேரம், 2 மணி நேரம் இப்படி டைம் இருக்கும். அந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம அந்த மரத்தை வந்து வெட்டணும். வெட்ட போதில் நம்ம கிளிக் பண்ணோம்னா அது வெட்டினதாக கணக்காயிடும். ஸோ ஓகேங்களா, அதை எடுத்து நம்ம விட்டு செல் பண்ணலாம். நம்ம அடுத்ததுக்கு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மரத்தை உடனடியாக வளர வைக்கிற ஸ்கில் பாயிண்ட்டு தான் இது. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து இங்கே பவர் ஸ்கில்னு இருக்குது. இப்போ இது வந்து 21 மணி நேரம் 58 நிமிஷத்தில் எனக்கு வரும். நான் அந்த ஸ்கில்லை போட்டிருக்கேன். இப்போ எனக்கு இருக்கிற இந்த மரத்தெல்லாம் நான் வெட்டிட்டேன்னா இது வளர்கிறதுக்கு 1.25 மணி நேரம் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு முறை வந்து இந்த பவர் ஸ்கில் வந்து எனக்கு வரும். ஸோ அதை போட்டோன்னா இன்ஸ்டண்ட்டாக திடீர்னு எனக்கு மரமெல்லாம் வளர்ந்துடும். அதை நான் வெட்டிக்குவேன். இது வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு கிடைக்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் க்ரோத். இந்த கிராப்ஸில் வந்து கோதுமை, சன்ஃப்ளவரு, இந்த மாதிரி நிறைய விதமான கிராப்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்குது, சீடெல்லாம். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் விளைய வைக்கிறோம். அது வளர்கிறதுக்கு ஒரு சர்டன் டைம் ஆகும். அது வந்து 3 நாளைக்கு ஒரு முறை அந்த ஸ்கில்லை இன்ஸ்டண்ட்டாக, இப்போது 24 மணி நேரம் ஆகுது ஒரு கிராப்ஸ் போட்டால் வளருதுன்னா, அதை கிராப்ஸை போட்டுவிட்டு அந்த ஸ்கில்லு எனக்கு வந்துருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணோன்னா உடனடியாக அந்த கிராப்ஸ் எல்லாம் வளர்ந்துடும். அதை நான் ஆர்எஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த பவர் ஸ்கில் பாயிண்ட்டு. ஸோ லெவல், ரெப்டிஷன் பாயிண்ட், பவர் ஸ்கில் பாயிண்ட், அச்சீவ்மெண்ட்டு. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸில் இந்த வேரபிள்ஸ் இருக்குது, ஸ்கில் பாயிண்ட்டு. உங்களோட பம்ப்கின் லெவலில் ஏற ஸோ இந்த ஸ்கில் பாயிண்டில் போட உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். சிலது வந்து ப்ராஃபிட்டபுளாக மாறும். அதுதான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 3 இது இருக்குது. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவுட் டு ஏர்ன். அதாவது இந்த இது வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் டெலகிராமில் லிங்க் பண்ண, டிஸ்கோர்டில் லிங்க் பண்ண, ட்விட்டரில் லிங்க் பண்ண சில ரிவார்ட்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ரெஃபர் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோஷியலில் லிங்க் பண்ணு, ட்விட்டரில் நுழைச்சி, டிஸ்கோரில் நுழைச்சி விடுங்க, ஃபேஸ்புக்கை கனெக்ட் பண்ணுங்கள். இது எதுக்கு எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறாங்க தெரியல. எல்லா கேம்லேயுமே இந்த மாதிரி வருது. ஸோ அந்த கேமுக்குள்ளே ஒரு ரிவார்டு கொடுக்குறாங்க. ஸோ ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, டிஸ்கோர்டு இதுக்கெலாம் பணம் கட்ட சொல்லுவாங்க எதிர்காலத்தில் நம்மளை. ஸோ அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க எல்லாத்தையும். அதுதான் இந்த இதில் வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டு அப்படிங்கிற ஒரு டேப் இருக்குது. ஸோ இதில் வந்து டெய்லி வந்து நீங்கள் ஒரு ரிவார்டை வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். உங்களோட மெட்டமாஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் கேஸ் ஃபீஸுக்கு நம்ம வந்து 1 சென்ட் அப்படின்ற மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணி டெய்லி வந்து நீங்கள் மெட்டமாஸை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து டெய்லி ரிவார்டு ஏதாவது ஒரு கேக்கு, பிஸ்கெட்டு, ரொட்டி ஏதாவது கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதை வந்து நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். அது கேமில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ரிவார்டு. விஐபி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது மந்த்லி ஒரே ஒரு முறை. டெய்லி ரிவார்டு கூட பரவாயில்ல, விஐபி எடுத்ததுக்கு ஒரே ஒரு முறை தான் கொடுக்குறாங்க. அதையும் வந்து நீங்கள் இங்கே க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த 2 இது பார்த்திங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட்டு 3ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டெலிவரி. இப்போ நீங்கள் வந்து இந்த கிராப்ஸ் விளைய வைக்கிறீங்க, மரத்தை விளைய வைக்கிறீங்க, ஃப்ரூட்ஸு, ஸ்டோன் இதெல்லாம் விளைய வைக்கிறீங்கன்னா இதெல்லாம் இப்போ மரத்தை வெட்ட வந்து நமக்கு வந்து ஆக்ஸ் வேணும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு 16 காயின் வேணும் இந்த ஆக்ஸை வாங்க. இந்த ஆக்ஸை வாங்கிட்டு அந்த மரத்தை வெட்ட முடியும். ஸோ இந்த ஆக்ஸை வாங்கிறதுக்கு நமக்கு காயின் வேணும். நம்ம வந்து அதுக்கு காயின் நமக்கு வேணும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெலிவரி அப்படிங்கிறத வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வுட்டு 25 கொண்டு போய் கொடுத்திங்கன்னா 800 காயின் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ 25 வுட்டு 16 × 25. ஸோ 400 காயின் நமக்கு செலவாகும். செலவு பண்ணி இந்த வுட்டு வந்து அந்த கேம்லேயே இருக்குது. இதை நம்ம வெட்டி ஸோ இங்கே கொண்டு போய் நம்ம டெலிவரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 800 காயின். ஸோ டபுளாக கிடைக்கும். அடுத்த முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50 வுட்டை வெட்டிக்கலாம் இந்த காயின் வச்சு. ஸோ இப்படி தான் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக ப்ராஃபிட் வர மாதிரி தான் இந்த காயின்லாம் வந்து இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காயின் வச்சு வர சேர்த்து அப்படியே கேம் பிளே வந்து கொண்டு போகலாம். இது வந்து சேண்டை டெலிவரி பண்ணால் காயின் கொடுக்குது. இது வந்து ஃப்ரூட்ஸு இதெல்லாம் டெலிவரி பண்ணால் இந்த காயின் கொடுக்குது. அதுதான் இந்த டெலிவரி அப்படிங்கிறது. ஸோ இந்த டெலிவரி என்பிசியில் எங்கெங்கே இருக்குது, அதுக்கிட்ட எப்படி கொண்டு போய் டெலிவரி பண்ணுறது, ஒவ்வொன்றும் எந்தெந்த இடத்துல இருக்குன்னா அது அடுத்து நம்ம பாட்டில் பார்க்கலாம். இப்போதைக்கு இங்கே உள்ள இந்த சுத்தீரம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பட்டன்ஸு, அது மட்டும் என்னான்னு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அதே போல் இந்த ஸ்கில் பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நீங்கள் இந்த ரெட் ஃபேண்டசி 2 முறை விளைய வச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இது வந்து வீக்லி, வாரத்துக்கு ஒரு முறை. ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் ஒரு 300 காயின் கிடைக்கும். இதை க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்ஸ் ட்ரீ 10 டைம்ஸ் இதை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் 10 டைம்ஸ் நான் நிறைய ட்ரீ சாப்ஸ் பண்ணுறேன். எனக்கு 300 காயின் கொடுக்குறாங்க. ஸோ நான் க்ளைம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்து அதாவது நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியும் க்ளைம் பண்ணலாம். இல்லை நீங்கள் கேம் விளையாடிட்டே இருக்கும்போது இந்த வீக்கெண்டில் வந்து பார்த்து எது முடிஞ்சிருக்கோ அதை க்ளைம் பண்ணிக்கலாம்.
ஒரு 2 நாள் முன்னாடியே வந்தீங்கன்னா சிலது பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. ஒரு 10 ட்ரீ சாப் பண்ணோம்னா இது முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்காண்டி இப்போ வீடியோக்கு ரிலேட்டட் இல்லாமல் இந்த ட்ரீஸை நான் கொஞ்சம் சாப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட் ஆகிருக்கும். இப்போ அந்த டொமேட்டோ வளர்ந்துருக்கு, இதையும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இது அப்படியே உங்களுக்கு பேசிக் சொல்லிடுறது. மரம் இப்படி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மரத்தை சாப் பண்ணுறது இப்படி தான். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரூட் பேட்ச் அப்படிங்கிறது. இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஃப்ரூட்ஸோட சீடு, இது லெமன் சீடு, இது ப்ளூபெர்ரி சீடை வந்து நம்ம இங்கே வாங்கிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது லெமனு, இது வந்து ப்ளூபெர்ரி. ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட வந்து என்ன சீடு இருக்கோ அதை வந்து காட்டும். ஸோ ப்ளூபெர்ரியை வந்து இங்கே போட்டாச்சு. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம அதை போய் பார்க்கலாம். இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்களா? ஒரு 600 காயின் கிடைக்குது. இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வீக்லி இந்த மாதிரி வரும். இப்போது நம்ம இந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டு இந்த அச்சீவ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் டைம் மட்டும் அச்சீவ்மெண்ட்டு. இதில் கிளைம் பண்ணுற மாதிரி இங்கே வந்து வீக்லியும் வந்து நம்ம இதுக்குள்ளே போயிட்டு நிறைய பேர்த்துக்கு கேம் விளையாடிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக சொல்கிறேன். வீக்லி வந்து நீங்கள் சில இதை கம்ப்ளீட் பண்ணி இந்த காயின்லாம் எர்ன் பண்ணலாம். சில டைம் காயின், சில டைம் வேறு ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ அடுத்த டேப் வந்து பார்த்திங்கன்னா இது ஜெனிசீட் அப்படிங்கிறது. இது வந்து அட்வான்ஸு லெவல் பிளேயருக்கு தான். இப்போ வந்து நீங்கள் வந்து புது பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது தேவையில்லை. ஓகேங்களா? இந்த ஜெனிசீடுங்கிறத வந்து நம்ம எடுக்கணும். அதுக்கு நிறைய நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்எஃப்டிலாம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப வேல்யூபலான ஒரு என்எஃப்டி. இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் லெவலில் வந்து பார்த்துக்கலாம். அதுதான் இது வந்து நியூ பிளேயர்ஸ்க்கு வந்து தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஃபிஷ்ஷிங்கில் உங்கள்கிட்ட என்னென்ன ஃபிஷ்லாம் கிடச்சிருக்கு, இந்த மாதிரி பிளாக் கலராக இருக்கலாம், இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் பிடிச்சதே இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளவர்ஸும் அதே போல் தான். நிறைய ஃப்ளவர்ஸை நீங்கள் வளைய வச்சுருக்கீங்க. உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்குது, என்ன ஃப்ளவர்ஸ்லாம் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் வளைய வைக்கவே இல்லை அப்படிங்கிறது இந்த மாதிரி கறி பூசின மாதிரி கருப்பாக காட்டிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ப்ரைஸ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதில் டாப்பில் யார் வந்திருக்காங்க, லியேட்டர் போர்டு மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி காம்படிஷன், இது ஒரு காம்படிஷனாக அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேலண்டர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐஸாக கொட்டிடுவாங்க. ஸோ இந்த ஒரு பொம்மை தலையில் கூட ஒரு ஐஸ் கொட்டி வச்சுருக்கீங்க, இது தலையில் கூட ஐஸ் கொட்டி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து அது கேமுக்குள்ளே வந்து வின்டர் சீசன். ஆமாம். ஸோ ஐஸாக கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், 23ஆம். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஐஸை கொட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சீசன், இந்த இலையுதிர் காலம் சொல்லுவோம், வெயில் காலம், இந்த மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரி 4 சீசன். இந்த சீசன் வந்து இந்த கேமுக்குள்ளே ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அது. இதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. இதை கிளிக் பண்ணி பார்த்திங்கனாக்கா இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ ரீட் மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபென்சி சம்திங் இஸ் ஸ்ட்ரிங் இன் தி வாட்டர்ஸ். ஸோ ஃப்ளஷ் ஒன் ஃபிஷ்ஷு. இந்த நாள் வந்து நீங்கள் ஃபிஷ் பிடிச்சிங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷுக்கு 2 ஃபிஷ்ஷாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ என்ன, விசிட் த வெதர் ஷாப் இன் தி பிளாசா டு ப்ரொடக்ட் யுவர் ஃபார்ம் பாசிபிள் ஈவெண்ட். ஸோ இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குது. கிரேட் ஃபிஷிங் ஸ்னாப் இஸ் ஃப்ரீஸ் யுவர் கிராப் ஸ்லோ க்ரோத் டைம். இது வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஃப்ரீசிங்னால அவங்க கிராப்ஸ் எல்லாம் க்ரோத் டைம் வந்து ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லூமினஸ் ரெயின் பிரிங் குட் ஃபார்ச்சூன் யுவர் கிராப்ஸ் 2x கிராப்ஸ். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து கிராப்ஸ் வந்து 2xாக கிடைக்கும். ஒரு கோதுமையை போட்டிருக்கீங்கன்னா 3 கோதுமையை வந்து உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி. ஸோ இந்த 3த்தில் ஏதோ ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்குது அந்த அன்றைக்கி அப்படிங்கிறது தான் இது வந்து. அதுபோல் இந்த 3 நாளுமே ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. கடைசி 29 நாளில் இங்கே ஒரு பொம்மை போட்டிருக்காங்க. நம்ம கேலண்டர்லாம் பார்ப்போம்ல, அந்த அன்றைக்கி என்ன, இன்றைக்கி ஆடி, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அன்றைக்கி விரதம் இருக்கலாம், ஸோ அன்றைக்கி காந்தி பிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரி இந்த கேமுக்குள்ளே ஒரு இது என்ன அப்படின்னு சொல்லி ரீட் மோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் அந்த ஃபிஷிங் ஃப்ரெண்ட்ஸி அப்படின்ற போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டபுள் டெலிவரி. ஸோ இந்த நாளை வந்து நீங்கள் குறித்து வச்சிங்க, இந்த நாள் உங்கள் தேதியில் குறித்து வச்சுக்கிறீங்களா, அந்த மாதிரி இந்த நாளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டெலிவரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 800 காயின் கொடுக்குது 25 விட்டுக்கு. அந்த அன்றைக்கி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 8 8 16 1600 காயின் கொடுக்கும், அது 25 விட்டுக்கு. ஸோ அந்த டபுள் டெலிவரி வந்து உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த டெலிவரி வந்து அந்த அன்றைக்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ரிவார்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கேலண்டர் நம்ம வீட்டில் உள்ள கேலண்டரும் இந்த கேமுக்குள்ள உள்ள கேலண்டரும் ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுபோல் இந்த ஒரு மாதத்துக்கே வந்து கொடுத்துருவாங்க. இங்கே இருக்குது பாருங்கள் டபுள் டெலிவரி. ஓகேங்களா? அடுத்து இங்கே இருக்குது அது என்னென்ன சீசன் இருக்குதுன்னு. ஸோ இந்த சீசனுக்கு வந்து இன்னொரு வெப்சைட் இருக்குது. அந்த சீசனில் வந்து போயிட்டுனா sunflowerworldinfo.com அப்படின்றது வருது. இந்த இடத்துல வந்து சொல்லி பூஸ்ட்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த கிராப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா. இப்போ வந்து வின்டர் சீசன் அப்படின்னு செலக்ட் பண்ணால் இந்த வின்டர் சீசனில் பேசிக் கிராப்ஸில் வந்து பொட்டேட்டோ மட்டும்தான் விளையும். ஸோ
ஸ்ப்ரிங் அப்படின்னால தான் சன்ஃப்ளவர் ருபார்ப் அப்படிங்கிறது வளருது. ஓகேங்களா? ஸோ அந்த பொட்டேட்டோ வந்து இருக்காது அடுத்து. ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய வாரத்துங்களில் பார்த்திங்கனாக்கா இந்த இது ஸ்ப்ரிங் சீசன் அப்படிங்கிறது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்க வேண்டியிருக்கு. ஓகேங்களா? அடுத்து சம்மரில் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் பொட்டேட்டோ ஜுச்சினி அப்படிங்கிறது வந்து. ஆட்டமில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ பம்ப்கின் அப்படிங்கிறது மட்டும்தான் வளருது. ஸோ இது பேசிக் கிராப் மட்டும்தான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் கீழே உள்ளது மீடியம் கிராப்ஸ், அட்வான்ஸ் கிராப்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். எல்லா சீசனுமே வுட்டு, ஸ்டோனு, அயன் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இந்த கிராப்ஸுக்கு மட்டும்தான் வந்து இந்த சீசன் அப்படிங்கிறது. அந்தந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வளரும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இந்த சீசனில் என்ன வளருதோ அதை வந்து நீங்கள் போட்டு பிளான் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது வளராத சீசனில் அது செல் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரேட்டு அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு. இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறதுக்கும் வந்து யூஸ் ஆகும். அதே போல் என்னடா நம்ம நேற்று வரைக்கும் பொட்டேட்டோ போட்டிருந்தோம்னா நீங்கள் பொட்டேட்டோவே காட்ட மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா சீசன் மாறி போச்சு. திங்கக்கிழமைனா சீசன் மாறிடும். ஸோ அதெல்லாம் இதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுதான். ஸோ இந்த 4த்தையும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்கள்கிட்ட எவ்வளோ காயின் இருக்குது அப்படின்றது காட்டும். இந்த ஜெம்ஸ் எவ்வளோ இருக்குதுன்றதை காட்டும். இங்கே ஃப்ளவர் டோக்கன் எவ்வளோ இருக்குதுன்றது காட்டும். இந்த காயின் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா ஏதோ ஒரு 100 500 கொடுப்பாங்க. அதுக்கடுத்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிலாம் பயன்படுத்தி சிக்கனமாக இது பண்ணி அந்த காயினை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும். அந்த கிராப்ஸை போட்டு விளைய வைக்கணும். அடுத்து வந்து டெலிவரி கொடுக்கணும். அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த காயின்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த ஜெம்ஸுங்கிறது அவங்க ஒரு 10 20 50 வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த 2700 வந்து நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணி தான் வந்து 100% ஃப்ரீ டு ப்ளே அப்படின்றது கிடையாது. கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஜெம்ஸுங்கிறது அப்படி தான். ஓகே, ஃப்ளவர் டோக்கன்றது அப்படி தான். நீங்கள் வந்து இந்த கிராப்ஸ் எல்லாம் மார்க்கெட் ப்ளேஸில் அது இருக்குது, நான் காட்டுறேன். அதில் வந்து செல் போடும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளவர் டோக்கன்ஸ் வரும். இல்லை நீங்கள் டெபாசிட் பண்ணாலும் இந்த ஃப்ளவர் டோக்கன்ஸ் வரும். இல்லை நீங்கள் ஃப்ளவர் டோக்கனுக்கே டெலிவரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புதுசாக வரீங்கன்னா உங்களுக்கு அது அவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் ஆகாது. இந்த காயின் இருக்குது. ஸோ இந்த ஜெனிசீட் இருக்குது. இது என்எஃப்டி கேட் டெலிவரி பண்ணுறது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளவர் டோக்கன் இதுக்கான டெலிவரிஸ் இருக்குது. ஸோ இங்கே இந்த கிராப்ஸு, இந்த மீன் பிடிக்கிறது, இந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாம் காயினுக்கும் நீங்கள் டெலிவரி பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ளவர் டோக்கனுக்கும் நீங்கள் டெலிவரி பண்ணலாம். அப்படியும் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டோக்கன் கிடைக்கும். மார்க்கெட்டில் செல் போட்டு கிராப்ஸை விற்கிறதுலேயே இந்த ஃப்ளவர் டோக்கன் கிடைக்கும். டெபாசிட் பண்ணிங்கனாலும் இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ளவர் டோக்கன் காட்டும். ஸோ இதுதான் இந்த 3. அடுத்து இங்கே ஒரு கை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த எதை ஒன்றா எங்கே வேணால் அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா இது. ஓகேங்களா? அதுதான் இது. அப்புறம் வந்து இதை கிளிக் பண்ணிட்டுனா மறுபடியும் வந்து போயிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 வீடு அழகாக அப்படி தள்ளி இந்த பக்கம் 2 ஸ்டோனு இதெல்லாம் அப்படியே அழகாக விடணும். இது நம்ம ஒரு டிசைனும் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு அந்தந்த இடத்துல இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயா போட்டு தானே ஆகணும். அந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு இதை எடுத்து உள்ளே வச்சுக்கிறதுக்கு சில இது வந்து இந்த மரம்லாம் போட்டிங்கன்னா இதை எடுத்து வந்து நீங்கள் சிஸ்ட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாது. ஸோ இதுக்கு அடுத்து உள்ளதான் சிஸ்ட்டு, அதை பார்ப்போம். சில இதை நம்ம எடுத்து வச்சுக்க முடியாது. சில இதை வந்து நம்ம வந்து சிஸ்ட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த அணில் இருக்குது. ஸோ நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதை வந்து மூவும் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இது இல்லை, நீங்கள் வந்து சிஸ்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா? அப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? சிலதை நம்ம எடுத்து சிஸ்ட்டில் வச்சுக்கலாம். சிலதை வந்து மூவ் பண்ணலாம். அதுக்கான பட்டன்ஸ் தான் வந்து இது. அதுக்கடுத்து வந்து இதான் அந்த சிஸ்ட்டு. நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது இன்வென்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்லாம் மொபைல் இருக்குது பார்த்தீங்களா? நம்மகிட்ட என்னென்ன இருக்குதுன்னு அந்த மாதிரி நம்மகிட்ட விளைய வச்ச கிராப்ஸு, நம்மகிட்ட டூல்ஸு, ஆக்ஸு இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது காட்டும். ஃப்ரூட்ஸ் இருக்குது, எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். பேஸ்கெட் இது சீஸ்ட்டில் வந்து போய் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த இப்போ நம்ம எடுத்து பார்த்திங்களா ஒரு அணில் அதெல்லாம் இதுக்குள்ளே வந்திருக்கும். அந்த வேறு பொம்மைலாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம் பார்த்தியா? அது உங்கள்கிட்ட என்எஃப்டி ஏதாவது இருந்துச்சுன்னா என்எஃப்டி நீங்கள் பை பண்ணியிருந்தா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோழி, இந்த கோழியோட வீடு இதெல்லாமே தூக்கி வச்சுட்டா அது எந்த ப்ராஃபிட்டபுளாக இல்லை. ஓகேங்களா? இது மாதிரி ஒரு வீட்டையே தூக்கிடலாம் நம்ம. அதுதான் இது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 3 இது இருக்குது டூல்ஸு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து நம்ம ஒரு சீடு போடுறோம் அப்படின்னா இந்த சீடை வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும் பொட்டேட்டோ. ஸோ இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி இந்த இடம் காலியாக இருக்கும்போது நான் கிளிக் பண்ணேன்னா பொட்டேட்டோ வந்து போடலாம். இப்போ வந்து நான் ஆக்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டேன்னா இந்த ஆக்ஸை ஃபஸ்ட்டில் வந்துடும். ஸோ இதை வச்சு நான் மரத்தை வெட்டிக்கலாம். ஸோ இந்த மரத்தை வெட்டுறதுக்கு இந்த ஸ்டோனு இந்த அயன்லாம் வெட்டுறதுக்கு நம்ம போய் டூல்ஸை வந்து செலக்ட் பண்ண தேவையில்ல. இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு எந்த டூல்ஸும் தேவையில்லை. மெயினாக அது எங்கே யூஸ் ஆகுதுன்னா இந்த கிராப்ஸுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன கிராப்ஸை நம்ம வந்து சீட் பண்ண போகிறோமோ அந்த சீடை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்லேயே அது வந்துடும். ஸோ அப்புறமா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சீடை வந்து இங்கே வந்து அது வந்து பிளான்டிங் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது தான் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா சேவ் பட்டன். உங்களோட இப்போ இந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம்.
இல்லைனா வந்து அது மரத்தை நீங்கள் வெட்டாத மாதிரியே தான் இருக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட செகண்ட் டைமில் வந்து சேவ் ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா நாமளாக வந்து மேனுவலாகவும் சேவ் பண்ணலாம். அதுதான் அந்த பட்டனு. நெக்ஸ்ட் வந்து இந்த செட்டிங்ஸ் பட்டன் மாதிரி வந்து சவுண்டு வந்து நம்ம குறைச்சிக்கலாம், இல்லை சவுண்டே ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 டாட் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கேம் ஆப்ஷன், ஃபார்ம் ஐடி. ஸோ நம்மளோட ஃபார்ம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா 20, 32, 25 அப்படிங்கிறது. ஸோ இந்த சன்ஃப்ளவர் லேண்ட் அப்படிங்கிற இந்த வேர்ல்டு sfl.world அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்மளோட ஃபார்ம் ஐடியை வந்து இங்கே போட்டோம்னா, ஸோ நம்ம எந்த கிராப்ஸ் எல்லாம் வந்து விளைய வைக்கலாம், நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குது, நம்மளோட ஃபார்மோட வேல்யூ என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து பார்க்கலாம். இன்னொருத்தர் ஃபார்ம் ஐடியை கூட நீங்கள் இந்த ஃபார்ம் ஐடி, என்னோடய ஃபார்ம் ஐடி கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இது அந்த ஃபார்ம் ஐடி. ஸோ இது நிறைய இடத்துல உங்களோட ஃபார்ம் ஐடி வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆப், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ வந்து நான் வந்து கம்ப்யூட்டரில் வந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஃபார்மை அப்படியே எனக்கு மொபைலில் வரணும்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு QR கோடு காட்டும். அதை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இந்த கேமு அப்படியே வந்துடும் இப்போ இருக்கிற கண்டிஷனில். ஸோ இது வந்து ஜென்ரல் செட்டிங்ஸு, ப்ரெஃபரன்ஸு, சேஞ்ச் லாங்குவேஜ். ஸோ இதில் பல மொழிகள் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம தாய்மொழி தமிழ், இந்த இடம் காலியாக இருக்குது, இங்கே போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். போட்டு தமிழ் தேசிய கொடி ஒன்று இங்கே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து லாங்குவேஜை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில். ஸோ டிஸ்கோடில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இந்த NFTஸ்லாம் இருந்துச்சுன்னா டைமண்ட் ஃபார்மரில் ஜாயின் பண்ணிக்கலாம். பட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மகிட்ட இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் சன்ஃப்ளவர் ரீஎன்ஸ் அப்படின்றதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷேர். உங்கள் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃபார்மையை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ விசிட்டிங் அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் வந்து காட்டுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சைடில் உள்ள எந்த ஆப்ஷனுமே காட்டல. என்னோடய ஃபார்மை நானே விசிட் பண்ணி பார்க்குறேன். அதுதான் வந்து இது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இதுக்குள்ளே இருக்கிறது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீஃப்ரெஷ் செயின் அப்படிங்கிறது இருக்குது. பிளாக் செயின் செட்டிங்ஸ் அப்படின்றது இருக்குது. டெபாசிட் கேம் ஐட்டம், ஸ்டோர் ஆன் செயின், ட்ரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப். ஸோ இதெல்லாம் என்ன பார்த்திங்கன்னா டெபாசிட் கேம் ஐட்டம்னா நீங்கள் வந்து இந்த வுட்டு இதெல்லாம் வந்து இந்த கேம்குள்ளே இருக்குது. இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10,000 வுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணலாம். இதுதான் ஸ்டோர் ஆன் செயின் அப்படிங்கிறது. ஆன் செயினில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். டெபாசிட் கேம்னா ஏற்கனவே ஆன் செயினில் இருக்கிறத நீங்கள் வந்து அந்த கேம் கூட டெபாசிட் பண்ணலாம். இல்லை யாராவது உங்களுக்கு வந்து ஆன் செயின் மூலிமா வந்து ஏதாவது ஒரு வுட்டு இந்த மாதிரிலாம் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது வேறு ஒரு வேலெட்டுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபார்மை அப்படியே தூக்கி இன்னொரு வேலெட் நம்பருக்கு வந்து வேலெட் அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சிடலாம். ஸோ அதான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஓனர்ஷிப். NFT ஐடி அப்படிங்கிறது இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஐடி, NFT ஐடி வந்து ஒன்று தான். பழைய அக்கௌண்ட்டுலாம் இப்போ புதுசாக ஒரு அக்கௌண்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஐடி வேறு, NFT ஐடி வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து பிளாசா செட்டிங், மியூட் பிளேயர், சேஞ்ச் சர்வர், ஷேடர். பார்த்திங்கன்னா சில பிளேயர்ஸ் வந்து நம்மளை வந்து மியூட் பண்ணலாம். இப்போ வந்து சில நம்பரை பிளாக் பண்ணிடலாம் செல்லில் அந்த மாதிரி வந்து சர்வர் சேஞ்ச் பண்ணுறது. சில இதில் பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் வந்தோன்னா ஒரு சர்வர், இன்னொரு 100 பேர் இன்னொரு சர்வர்னு சொல்லி நிறைய சர்வர், நிறைய சேனல்லாம் வச்சுப்பாங்க. சில கேமில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்கன்னா அந்த மாதிரி இது வந்து லாக் அவுட். நம்ம வந்து இந்த கேம் விட்டு நம்ம லாக் அவுட் பண்ணி வெளியே போயிடலாம் அப்படிங்கிறது அது. ஓகே, இதில் உள்ளது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்படியே இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு 2 பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டன்ஸ்க்கே இவ்வளோ நேரம் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா உலக உருண்டை மாதிரி இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த லேண்டெல்லாம் இருக்குது. இப்போ வந்து ஹோம்னு இருக்கிற இடத்துலாம் இப்போ நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பீச்சு, பிளாஸா, உட்லேண்டு இந்த மாதிரி வெவ்வேறு இடங்களுக்கு போனோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்த கிளிக் பண்ணோம். இப்போ நம்ம வந்து பீச் அப்படின்றத கிளிக் பண்ணால் இப்போ வந்து நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத வந்து காட்டுது. ஸோ நம்ம வந்து மைஸ்டீரியஸ் ஐஸ்லாண்ட் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. இது ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி வரும். நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு இது செட் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிடைக்கும். அந்த பாக்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கிட்டு இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணால் இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ரிவார்டு கிடைக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு 250 காயின் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதை நீங்கள் எங்கே தேடி பார்த்தாலும் கிடைக்காது. அந்த டயத்துக்கு அது ஓப்பன் ஆகும்போது தான் நம்ம அந்த இடத்துக்கு வரோம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு இது தான் இது. ஓகேங்களா? ஹோம்லேருந்து இப்போ நம்ம பீச்சுக்கு போனோம். ஸோ இது வந்து பீச்சு, இது வந்து பிளாஸா அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் நீங்கள் வந்தோம். இதுதான் மெயினான மார்க்கெட் பிளேஸு. எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஹோமுக்கு வந்துடலாம். அது இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த பட்டன் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான பட்டன் இது தான். இப்போ நீங்கள் விளைய வைக்கிற கிராப்ஸ் எல்லாம் வந்து இதுதான் வந்து மார்க்கெட் பிளேஸு. இந்த இடத்துல ரிசோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி
2 லிஸ்டிங் லெஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு 2 முறை தான் வந்து இதில் வந்து லிஸ்டிங் பண்ண முடியும். ஒரு 500 வுட்டு ஓகேங்களா, ஒரு 500 லெமனு, இந்த மாதிரி ஒரு 2 இது மட்டும் நான் செல் பண்ணலாம். நீங்கள் விஐபி எடுத்துட்டிங்கன்னா இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணால் செல் போட்டுகிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு இதில் வரணும்ல. ஸோ அதுதான் இந்த மார்க்கெட் ப்ளேஸு. இதில் வந்து நிறையவே இருக்குது ஓகேங்களா. இதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவாக நான் பண்ணுவோம். இதுவே வந்து நிறைய டைம் ஆயிடுச்சு. இப்போ இங்கே இருக்கிற சுற்றிர இருக்கிற இந்த பட்டன்ஸ் மட்டுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா. அதுதான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக உள்ள ஒவ்வொரு என்பிசிலாம் எங்கே இருக்குது, வெவ்வேறு இடங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து கமெண்ட் சொல்லணும். இதுக்கான லைக்ஸு, வியூஸு, கமெண்ட்ஸை பொறுத்து ஸோ அடுத்தடுத்த பார்ட்டை கண்டினியூ பண்ணும். வரலைனாலும் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ தான் முடிஞ்சது. தேங்க்ஸ்.